ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் A4 ஷீட் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த சைடில் 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக இந்த சைட் 30 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, அதில் 10 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி அதை எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கத்தில் இருந்து கரெக்டாக இந்த லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதோடைய இந்த சைடில் ஹார்ட்டோடைய பாதி ஷேப் இருக்கு இல்லையா, அதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஹார்ட் கிடச்சிடும். இப்போது இதை இந்த பேப்பரில் மேலே வச்சுட்டு அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஒரு பாதி ஹார்ட்டோடைய அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணால் போதும், இந்த சைடு மட்டும். இப்போ இந்த சைடில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த ஹார்ட் வந்து இந்த சைடும் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி கரெக்டாக இந்த மேலே வரைக்கும் முடிக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி இந்த பேப்பர்லேயும் இந்த இடத்துல ஹார்ட் வச்சுட்டு அப்படியே ஒரு சைடு ஹார்ட்டை நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஹார்ட்டோட சென்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இப்போ இதை சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இது ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த ஹார்ட்க்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க ஹார்ட்க்கும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹார்ட்குள்ளே இன்னொரு ஹார்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்ஸையும் நம்ம வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சென்டர்லையும் நம்ம வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சுற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். கொஞ்சம் டைட்டாக இருந்தால் போதும். நம்மளுக்கு இது வந்து வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே போடுற மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஏதாவது எழுதிக்கலாம், அப்படின்னா அதாவது டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம மெசேஜ் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய விஷஸ் மெசேஜஸ் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஏதாவது ட்ரா பண்ணுறதா இருந்தால் கூட ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக எழுதுகிறேன்.
நீங்கள் வந்து இது பர்த்டேஸ் அப்படின்லாம் வேறு ஏதாவது அக்கேஷன்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக இதை வந்து ரெடி பண்ணி ஈஸியாக கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஒயிட் பேப்பர் க்ரீட்டிங் கார்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிளான ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் வந்து இந்த பவ்வை ஜோஷிகா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பர் ஃபேனை சஸ்மிதா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.